என்னைக்கு ரிலீஸ் ஆன சலார் மூவிக்கான ரிவ்யூ இப்ப நம்ம பார்க்கலாம். பிரபாஸ் அண்ட் பிருத்விராஜ் இவங்க ரெண்டு பேரை பேஸ் பண்ணி தான் இந்த படமே இருக்கு. படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் தனித்தனியா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு. ஒரு சில லேக் இருக்கும், இருந்தாலும் பெருசா குறை இல்லாம நல்லாவே போச்சு. அடுத்த பாசிட்டிவ், பிரபாஸும் பிருத்விராஜும் ரெண்டு பேரும் போட்டி போட்டி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பர். இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் மூவிக்குள்ள இருக்காங்க, ஆனா இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் டாப் நாச்சா இருக்கும். அடுத்து ஸ்ரீயா ரெட்டியும் சூப்பரா பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஸ்ருதிகாசன் இன்னொரு சில ஆக்டர்ஸ் வராங்க, இவங்க எல்லாம் கொடுத்த ரோல நல்லா பண்ணிருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் ஃபைட் சீக்வன்ஸ். ஃபைட் சீன்ஸ் நல்லாவே இருக்கு பாக்க, ஆனா ஃபைட்ல லாஜிக் எதிர்பார்க்க முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவ். அடுத்து பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபியும் பாசிட்டிவ் தான். டோட்டலாவே மேக்கிங்கா பார்க்கும்போது நல்ல ஒரு மேக்கிங்கா இருக்கு, நல்ல கிராண்டான மேக்கிங்கா இருக்கு. இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் கூட நல்லா தான் இருக்கு. பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஆனா நெகட்டிவ்ல சொல்ற அளவுக்கு இல்ல. இவ்வளவுதான் எனக்கு பாசிட்டிவா பட்ட விஷயம். நெகட்டிவ்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய லேக் ஆச்சு. படத்தோட ஸ்கிரீன் பிளேவே ஸ்லோவா தான் போகுது. அப்படி இருக்கும்போது செகண்ட் ஹாஃப் லென்த்ங்கிறதுனால படம் இன்னும் ஸ்லோவாயிட்டு. இந்த ஸ்டோரி புதுசுலாம் இல்ல, நிறைய மூவில பார்த்த ஸ்டோரி தான். நிறைய மூவியோட சாயலும் இருக்கு. படத்தோட கிராண்டான மேக்கிங் தான் படத்தை ஓரளவுக்கு காப்பாத்துது. அப்புறம் நிறைய சீன்ஸ் பிரெடிக்டபிளா இருக்கு. நிறைய சீன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்து இதான் நடக்கும்னு. கண்டிப்பா படத்தோட ரெண்ட் டைம் இன்னும் குறைச்சிருந்தா இந்த நெகட்டிவ்ஸும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அடுத்து வரப்போற பார்ட் 2ல இந்த நெகட்டிவ் எல்லாம் இல்லாம பாத்துக்கிட்டா நல்லது. சுருக்கமா படம் எப்படி இருக்குன்னா, பிரபாஸ்க்கு லாஸ்டா அந்த மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ தேவலாம். ஆனா பிரசாந்த் நீலுக்கு கேஜிஎஃப் 2 அளவுக்கு இந்த படம் இல்ல. சோ பிரபாஸோட ஃபேன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும், மத்த ஆடியன்ஸ்க்கு ஆவரேஜான படமா இருக்கும். இந்த படம் நீங்க பாத்துட்டீங்களா? படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.